எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எந்த பக்கம் போகணும்? மேடம், நான் போகிற பக்கமாக இருந்தால் உங்களை ட்ராப் பண்ணுறேனே. எந்த பக்கம் போகணும்? சொல்லுங்க. அண்ணா சாலை சிட்டி பேங்க் போகணும். நானும் அந்த வழியாக தான் போகிறேன். வாங்க, ப்ளீஸ் கெட் இன். ரொம்ப எட்ஜில் உட்கார வேண்டாம், பயபக்தியா. சரியா உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இடைவெளி விட்டுங்கிறது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் தான் சொல்லுவாங்க. காருக்குள்ள என்னங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. தேங்க்யூ. கார் எம்டியாக போகிறப்போ பஸ்ஸு கிடைக்காம தவிக்கிறவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறது என்னோட பழக்கம். ஏதோ என்னால் ஆனது. எப்போவுமா? ஆமாம், நான் போகிற வழியாக இருந்தேன். நைஸ் ஜெஸ்டர். தப்பா நினைக்க கூடாது. வயசானவங்க யாராவது இப்படி நடந்து போயிட்டு இருந்தா அவங்களுக்கு இப்படி வண்டி நிறுத்தி டிராப் கொடுப்பீங்களா? மேடம், வாழ்க்கையில் எப்பவும் முன்னோக்கி தான் பார்க்கணும். இருந்தாலும் சில சமயம் பின்னாலையும் பார்க்கலாம். கொஞ்சம் பின் சீட்டை பாருங்க. வணக்கம்மா. வணக்கம். இவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. 2 பையன் தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. தம்பி தான் வண்டியை நிறுத்தி என்னை ஏறிக்க சொல்லுச்சு. என்ன சந்தேகம் தீர்ந்துடுச்சா? சந்தேகமா கேட்கல, சும்மா தான் கேட்டேன். உங்க பேர் என்ன சார்? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆ? என்ன புரியலையா? சிதம்பரம். சொந்த ஊரும் சிதம்பரம், சொந்த பேரும் சிதம்பரம். ஃபுல் நேம் சிதம்பரம் சின்னையா சிதம்பரம், CCC CCC. அடுத்தது உன் பேர் என்ன? அந்த புள்ளைய பார்த்து நீ கேட்கணும் தம்பி. எதுக்காகமா கேட்கணும்? இப்படித்தானே ஆரம்பிக்கும். எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கேன் நான். பாட்டிமா, போனா போதுன்னு லிஃப்ட் கொடுத்தா வம்பல மாட்டி விட்டுருவீங்க போல் இருக்கு. வம்பு என்ன இருக்கு? ஏதோ பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டா நல்லபடியும் முடிஞ்சா சரி. ஏதோ நம்மளால ஆனது. சும்மாவானு வம்பு பண்ணாத. புள்ளியார் சொல்லிலாம் வேண்டாம் தாயி. எனக்கு கல்யாணம் ஆகி 1 டசன் பசங்க இருக்காங்க. இந்த சின்ன வயசுல அது எப்படி முடியும்? எத்தனை சம்சாரம்? பாட்டி, நீ சாதாரண பாட்டியா இல்ல, நாட்டி பாட்டியா இருக்க. வண்டியை ஓரம் கட்டி இறக்கி விட்டுருவேன், ஜாக்கிரதை. வேண்டாம் தம்பி, இனிமே வாயே திறக்கல. நிஜமாவே உங்களுக்கு 12 பசங்களா? ஏன் இருக்க கூடாதா? இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கீங்களேன்னு கேட்டேன். வெரி குட். இந்த சர்டிபிகேட் கிடைச்ச போது எனக்கு. சிட்டி பேங்க்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, கிரெடிட் கார்ட்ஸ்ல இருக்கேன். நீங்க ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா? கிரெடிட் கார்டா? காரையே ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்கிட்டு மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாம ததிங்கினத்தம் போடுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார் ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அதான் கார் ஓட்டிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. இந்த காரை பிரைவேட் டாக்ஸியை சொந்தத்தில் ஓட்டிட்டு இருக்கேன். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். வாடகை வண்டின்னா என்னை இறக்கி விட்டு காசு காப்பியா? இல்ல பாட்டி, உன்கிட்ட வாங்க மாட்டேன். நம்ம வண்டியில வயசானவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் சவாரி இனாம். காசு வாங்குறது இல்ல. நான் வயசானவ சரி, அந்த பொண்ணுகிட்ட கர்ப்பிணி ஆட்டம் தெரியலையே. இந்த பொண்ணுகிட்டயும் வாங்க மாட்டேன். இப்படியெல்லாம் ஏன்னா சவாரி போனா உன் பொழப்பு என்ன ஆகுறது? மரம் வச்சவன் தண்ணி ஊத்திட்டு போறான். ரொம்ப நல்ல பையனா இருக்கே தம்பி. நல்ல பையனா இருந்து என்னங்க பிரயோஜனம்? இருக்கிற ஒரே கெட்ட பழக்கத்தை என்னால விட முடியலையே. கெட்ட பழக்கமா? சிகரெட் பிடிப்பீங்களா? அதை விட மோசங்க. ஓஹோ, ட்ரிங்க்ஸா? ஆஹா, ட்ரக்ஸ்? அதை விட. என்ன சம்சாரத்துக்கு தெரியாம வேற யாரு கூடயாவது சவகாசமா? இந்த பெருசுங்களுக்கு வர சந்தேகமே ஏடா கூடமா இருக்கும்ல. அப்படி என்ன சார் கெட்ட பழக்கம்? சொல்லுங்க. அது எதுக்குங்க இப்போ, விடுங்க. பேரு சிதம்பரம்ங்கிறதுக்காக அதையும் சிதம்பரம் ரகசியமா வச்சு காப்பாத்துறீங்களா? நல்லா பேசுறீங்க நீங்க. நானும் தமாஷா பேசுவேன், ஜாலியா. அதனாலயே என் வேலை ஒரு வாட்டி போச்சுங்க. சொந்தத்தில் வண்டி ஓட்டுறதுக்கு முந்தி நான் ஒரு லேடிஸ் காலேஜில் பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் எங்கன்னு ஸ்மார்ட்டாக இருக்கேன்னா. ஏன் சிரிக்கிறீங்க?
நானே சொல்லிக்கிட்டாலும் ஃபேக்ட் தானே. ஒரு நாள் பிரின்சிபால் என்னை கூப்பிட்டு கேர்ள்ஸுக்கெல்லாம் பாடத்தில் அட்டென்ஷன் இல்லை, உண்மையில தான் அட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சீட்டை கிடிச்சிட்டாரு. தமாஷா பேசினா தப்புங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வாங்குனீங்களா? நடுவில் ஒரு ஷேக் வீட்டில் டிரைவராக இருந்தேன். அந்த கெட்ட பழக்கம்னு சொன்னேன்ல, அதுவே எனக்கு அங்கேயே எதிரியா போச்சு. அது என்ன சார் அது கெட்ட பழக்கம்? அதை விடுங்க. இந்த ஷேக் இருக்கானே, கசாப்பு கடையில் தொங்குற உரிச்ச கோழியை பார்த்துக்கிட்டு கோழிக்கறியை தான் சாப்பிட்றதா நினச்சிக்கிட்டு பழைய சோற திம்பான். அப்படி ஒரு கருமிங்க. I like this laughter. இப்படி வாய் விட்டு சிரிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஹியூமரஸ். லைஃப்பில் என்னங்க இருக்கு, எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சிரித்து பேசி சந்தோஷமாகவும் இருந்துட்டு போக வேண்டியது தானே. I appreciate your attitude, noble thoughts and magnanimity. I very well appreciate your choice of words in English. என்ன இங்கிலீஷ்லயே பேசுறீங்க? எனக்கு புரியல இல்ல. உன்னை வண்டியில் ஏற்றிக்கிட்டதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அம்மா கிட்ட. இல்ல பொய்யே. மிஸ்டர் சிதம்பரம், அந்த கெட்ட பழக்கம் என்னன்னு சொல்லாம சஸ்பென்ஸ்லயே வச்சு ஆபீஸ்ல வேலையே ஓட முடியாதபடி பண்றீங்க. அட என்னங்க நீங்க, ஏதோ அந்த வேலை மீட் பண்ணோம். இன்னும் 2-3 நிமிஷத்துல நீங்க இறங்கிட போறீங்க. அதுக்கப்புறம் நான் யாரோ நீங்க யாரோ. ஆனா ஒரு விஷயங்க, என் வண்டியில ஏறவங்க கிட்டலாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இப்ப பாதி மெட்ராஸே இந்த டாக்ஸி டிரைவர் சிதம்பரத்தோட கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு முடிய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டிவி குவிஸ் ப்ரோக்ராம்லயே வந்தாலும் வருங்க. ஓ, what a captivating laughter. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8வது வரைக்கும். 8வது வரைக்குமா? அது கூட பாஸ் பண்ணலன்னு அர்த்தங்க. அம்மா, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே வந்திருக்கோம், உங்க பேரே சொல்லலையே நீங்க. பிரேமி. பிரேமி? What a strange name. ஏன் இப்படி சொல்றீங்க? It's a combination of several qualities. PREMI இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. பிரேமிங்கிறது சாதாரண ஒரு பேர் தானே? இல்லைங்க. P stands for punctuality, R for rarity, E for efficiency, M for maturity, and I for Indian womanhood. Too much. சும்மாவது புகழ்றீங்க. இல்லைங்க, இந்த 10 நிமிஷத்துல உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? வீடா? ஏதுங்க, ஓலை குடிசையில இருக்கேன். அப்படியா? உங்களுக்கு கார் தேவைப்பட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அடுத்த நிமிஷம் என் கார் உங்க வீட்ல நிக்கும். ஃபோன் இருக்கா உங்களுக்கு? இருக்கே. 49923030. எவ்ரி டைம் எனக்கு ஃப்ரீ இல்லீங்களா? நல்ல கதையா இருக்கு போங்க. இல்ல, யார பார்த்தாலும் வண்டியை நிறுத்தி லிஃப்ட் கொடுக்கறது நல்ல பழக்கம் இல்லீங்களா? அது எம்டியா போறப்போ. சார் அந்த கெட்ட பழக்கம் என்னன்னு சொல்லவே மாட்டீங்களா? ப்ளீஸ். நாளைக்கு 8 மணி சன் டிவி நியூஸ் பாருங்க, அதுல ஒரு வேளை சொன்னாலும் சொல்லுவாங்க. பாட்டி. என்ன தம்பி போட்ட புள்ளையார் சொல்லி என்னாச்சு? அடுப்புற நான் தூங்கிட்டேன்ல. நாட்டி பாட்டி. அந்த டாஜ் காரை தாண்டி கொஞ்சம் நிறுத்திக்கங்க, நான் இறங்கிறேன். Thank you. மோஸ்ட் வெல்கம். என்னடா அப்போலேருந்து 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? தட்டில் இருக்கிற இட்லியை கூட பார்க்காத. மறுபடியும் நம்ம அம்மா தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் அப்படியே நம்ம அம்மா ஆட்சிக்கு திருப்பி வந்தாலும் முந்தி மாதிரி ஆடம்பரமா ஊதாரித்தனமா செலவு பண்ண மாட்டாங்கன்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீட்டை சொல்றியா நாட்டை சொல்றியா? நம்ம வீட்டை பற்றி தான் சொல்கிறேன். இந்த வீட்டை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு இன்னும் கொஞ்ச நாளில் உன் தலையில் வந்து விழப்போகுது. கையை விட்டு போன சாவி கொத்து திரும்பவும் உன் கைக்கு வரப்போகுதுன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. எப்படி புரிஞ்சுதா? அது அக்கா கிட்ட பேசினதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அக்கா, இந்த சிங்கப்பூர் எம்பி உனக்கு உறவு வேற, கோடிக்கணக்குல சொத்து, ஒரே புள்ள, பலிய வந்து சம்பந்தம் பேச உனக்கு என்ன தயக்கம்? சரின்னு சொல்ல வேண்டியது தானேக்கா. அதுக்கு என்ன சொன்னா பிரேமி?
இந்த புன்சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேர் கிடைக்குங்க? எவ்வளவு பெரிய ஜாக்பாட் அது. இதுக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாளே. என்னடா நீங்க ஐஸ் வைக்கிற மாதிரி வச்சு அவ மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க வேண்டாமா? எனக்கு வேணா ஐஸ் வைக்க தெரியாது, ஒத்துக்கிறேன். ஆனா இவனுக்கு தெரியுமே, நிறையவே வச்சான் ஐஸ். அது சொல்லலாம் இல்லம்மா, நிஜமாகமா கேட்டேன். எங்க ஃபியூச்சரை பத்தி எல்லாம் எவ்வளவோ கவலைப்படுற நீ, நாங்க கவலைப்படக்கூடாதா உன் ஃபியூச்சரை பத்தி? இது தப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் ஃபியூச்சரை பத்தி பார்த்தா இந்த ஃபேமிலி ரப்சர்லாம் யார் சால்வ் பண்ணுவாங்க? என்னக்கா நீ கலைஞர் மாதிரி வார்த்தையில பண்ற? அதுக்கும் ஒரு திருப்பு. அப்போ அவ மனசுக்குள்ள இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டான்னு சொல்லு. அதுதான் இல்ல, எப்படி சொல்றேன்னு கேளு. எப்படி சொல்ற? எப்ப என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். காலம் பூரா இப்படியே இருக்க போறேன்னா என்ன? அப்போ அந்த மாணிக்கம் பிள்ளை வந்தா பச்சை கொடி காட்டிடலாமாக்கா? பச்சை கொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்காக கொடி காட்டணுங்கிற அவசியம் இல்லையே. பச்சை கொடின்னு எதை சொன்ன? பாஸ்போர்ட்டை சொன்னேன். அப்ப கல்யாணத்துக்கு ஓகே. ஆமா ஆமா, பாஸ்போர்ட்டை கூட ரெடி பண்ண சொன்னாரே அந்த சிங்கப்பூர் எம்பி. கல்யாணம்னா தான் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணுமா? என்னக்கா நீ எதாச்சும் மூப்பனார் மாதிரி நழுவுறிய? சரி, அதுக்கும் சிரிச்சா? சிங்கப்பூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாளேம்மா. அகத்து அழகு முகத்துல தெரிஞ்சிருக்குமே. முகத்துலன்னா தெரிஞ்சிருக்கும், பின்தலையில எப்படி தெரியும்? முகத்தை திருப்பிக்கிட்டு பேசினாக்கா. என் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த சம்பந்தத்தை மிஸ் பண்ணவே கூடாதுக்கா. எஸ்ன்னு சொல்லேன்க்கா. சொல்லேங்கா. பார்க்கலாம் பார்க்கலாம். இது காமராஜர் டெக்னிக். பார்க்கலாம். நடக்காதுன்னு சொல்றதுக்கு தான் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. உனக்கு ரொம்ப தெரியுமாக்கோ? எனக்கு மட்டும் புரிஞ்சுக்க தெரியாதா? ஓ, நீயும் பேசினியா? எக்ஸசைஸ் முடிச்சிட்டியா? தேங்க்யூ. அக்கா, நீ என்னதான் அந்த மாணிக்கம் பிள்ளை அங்கிள் கிட்ட சிரிச்சு பேசி மழுப்பினாலும் எங்களெல்லாம் விட்டு போயிடுவியோன்னு எனக்கு தோணுது. அதுல தப்பே இல்லை. இட்ஸ் யோர் லைஃப், யோர் ஃபியூச்சர். என் ஃபியூச்சர், என் லைஃப் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு அதிகமாகவே உன் ஃபியூச்சர் எனக்கு இப்போ முக்கியம். அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு சிங்கப்பூர் போயிட மாட்டேன்னு டெஃபினட்டா சொன்னதா வச்சுக்கலாமா? அப்படி டெஃபினட்டா சொல்ல, இன் சோ மெனி வேர்ட்ஸ். கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். உனக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் சிங்கப்பூர் போவேன் அப்படின்னு சொன்னதா வச்சுக்கலாமே. இது பிரீத்திக்கு வேணா சொல்யூஷனா இருக்கலாம். ஆனா பிரேமி அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறாளா இல்லையாங்கிற டவுட்டுக்கு இது எப்படி கிளாரிபிகேஷன் ஆகும்? இன்னும் டவுட்டா தானே இருக்கு. பிரேமி தான் ஏற்கனவே சொல்லியிருக்காளே. காலம் பூரா இப்படியே இருக்க போறேன்னா என்ன? அம்மா, காலம் பூரா இப்படியே இருக்க போறேனா அப்படின்னு பிரேமி அக்கா சொன்னதுக்கு ஏதாவது அண்டர்லைன் காரணம் இருக்கணுமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ஃபியூச்சரை பத்தி பார்த்தா இந்த ஃபேமிலி ரப்சர்லாம் யார் சால்வ் பண்ணுவாங்க? அப்போ பாஸ்போர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுமான்னு கேட்டேன். ஆமா, இன்னைக்கே வாங்கிட்டு வந்துரு. இப்ப கொடுத்தாதான் சரியா இருக்கும். பாஸ்போர்ட் வரதுக்கு குறைஞ்சது 30 நாளாவது ஆகுமே. அப்ப பாஸ்போர்ட்டுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? என்னடி சிரிப்பு? அதுக்கு பதில் இருக்கே பிரதர். என்னக்கா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷனா? என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷமமா பாத்துக்கிறீங்க? அடுத்த மாசம் துபாய் போக வேண்டியிருக்கும். அங்க பிரான்ச் ஓபனிங் விஷயமா. அதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்றேன். ஐயா, சிங்கப்பூர் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, உங்க யாருக்குமே அக்கா மனச புரிஞ்சிக்கவே தெரியல. ஆமா, நீதான் அக்கா மனசுல குதிச்சு தோண்டி எடுத்தியாக்கும். எடுத்தோமே, கண்டுபிடிச்சோமே. ஐயோ அக்கா, என்ன இந்த செண்பகத்தையோட புலம்பல தாங்கிக்கவே முடியலக்கா. என்னன்னு புலம்புறா? நம்ம குடும்பத்தையே ஒரு பாட்டம் திட்டி தீத்துட்டா. உங்க அக்காவுக்கு சாமர்த்தியமே பத்தாது, 2 லட்சம் ரூபாய் சொலையாட்டம் கையில வருது.
அதை வாங்கிட்டு அதுல இருந்து எனக்கு 1,00,000 கொடுக்கலாம்ல. தான் வாழறாளோ இல்லையோ, காலத்துக்கு நான் வாழா வெட்டியாவே இருக்கணுங்கிறது தான் அவன் நினைப்பு. அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. ஓஹோ, அதான் இங்க படுத்துக்காம ஹால்ல போய் படுத்துக்கிட்டாளா அவ? முள்ளங்கி பத்தையாட்டம் 2 லட்சம் ரூபாய் செக்க யாராவது இப்படி குடு குடு குடுன்னு ஓடி போய் திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிறான். அதோட நிக்கல, சொல்றா இந்த 2 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்தாலே தவிர கடைசியில் அந்த மாணிக்கம் பிள்ளையோட புள்ள அருணாச்சலத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா செட்டில் ஆக போறா அப்படின்னு புலம்புறா. அக்கா, யூ லுக் வெரி பிரிட்டி இன் திஸ் நைட்டிக்கா. என்ன வேணும் உனக்கு? இல்ல, அத்தை சொன்ன மாதிரி நீங்க அந்த சிங்கப்பூர்காரனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்படி தலையாட்டினா என்ன அர்த்தம்? எஸ்ஸா? என்னக்கா, எங்க கிட்ட சொன்னா சந்தோஷப்பட மாட்டோமா? அப்போ ஆமாங்கிறியா இல்லங்கிறியா? இப்ப என்ன சொல்ற நீ? அக்கா இன்னும் எந்த முடிவும் எடுக்கலன்னு சொல்றேன். அதெல்லாம் இல்ல, சின்ன பசங்க நீங்க, உங்ககிட்ட என்னத்த சொல்றதுன்னு உங்களை போட்டு குழப்பிருக்கா. ஆமா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு நானே கேக்குறேன் அவகிட்ட. என்ன சித்தி? பசங்கள்லாம் ஏதேதோ பேசிக்கிறதுங்க. என்னவா? உன்னோட ஃபியூச்சரை பத்தி எனக்கு பேசணும். இப்படிதான் அவங்க கிட்டயும் சிரிச்சியா? இத பார் பிரேமி, உன்னோட சம்பாத்தியத்தில் தான் இந்த குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் உன்னோட எதிர்காலமும் ரொம்ப முக்கியம். எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா என்கிட்ட சொல்லு. I will cross the bridge when it comes. Okay? பிரேமியோட பேசுனியே, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா தெரிஞ்சுதா? I will cross the bridge when it comes அப்படிங்கறடா. அவ்வளவுதானா? அப்படின்னா என்னடா? என்னடா அப்படின்னா? ஓகே 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 அம்மா, அது ஒரு இங்கிலீஷ் இடியம். அந்த கட்டம் வரும்போது முடிவெடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மாணிக்கம் பிள்ளை நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்குறாரு. அவர் அடுத்த தடவை வரும்போது என்ன முடிவு சொல்ல போற? I will cross the bridge when it comes. சன் கிளாஸஸ் எங்க விட்டேன்?